தீபாவளி மனித மனங்களில் ஒளிவீசுவதால் இன நல்லிணக்கத்துடன் கூடிய நல்லிணக்கம் பிரகாசிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியிலேயே இது குறிப்பிடப்பட்டுள்ளது. தீபாவளி திருநாள் உலகிலிருந்து தீமையினை அகற்றி நற்செயல்களை நிலைநாட்டுவதை அடிப்படையாக கொண்டுள்ளதால் இந்துக்களுக்கு மாத்திரமன்றி உலக மக்களுக்கே இதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது என ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேதங்கள் எதுவுமற்ற விளக்குளி பூஜையின் மூலம் ஐக்கியமே அரசாட்சி செலுத்த வேண்டும் என்பது உணர்த்தப்படுவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். உலகை சிறந்ததோர் இடமாக மாற்றுவதற்கு மனிதனின் ஆரம்ப யுகங்களிலும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதனை தற்போதைய தீபாவளி கொண்டாட்டங்கள் உணர்த்துவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். எக்காலத்துக்கும் பொருந்தும் தீபாவளி போன்ற விழாக்களும் அதன் உன்னத குணவியல்புகளும் எதிர்காலத்திலும் நிலைத்திருப்பது இன்றியமையாததாகும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை வாழ் அனைத்து இந்து மக்களுக்கும் பக்தி பெருமித தீபஒளி வீசும் தீபாவளி பண்டிகை மலரட்டும் என ஜனாதிபதி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கையர் என்ற வகையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இனமத பேதங்களை மறந்து சமாதானமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கு மனதில் உறுதி பூணுவோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியிலேயே இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீமைகள் தோற்கடிக்கப்பட்டு நன்மை வெற்றி பெறுவதை அடையாளப்படுத்தி உலக வாழ் இந்து பக்தர்கள் தீபங்களை ஏற்றி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றனர். அனைத்து தெய்வீக கதைகளும் பழக்க வழக்கங்களிலிருந்தும் மனிதர்களிடம் காணப்படும் தீய எண்ணங்களை விட்டொழித்து நன்மை எனும் ஒளியேற்றுவோம் என அந்த வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மமதை, பேராசை, பொறாமை போன்ற தீய விடயங்களை களைந்து நற்பெயரை அடைந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இந்துக்களுக்கு மாத்திரமன்றி அனைத்து மக்களுக்கு முன்மாதிரியை எடுத்து எம்பும் சமய பண்டிகை என பிரதமரின் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.